சர்க்குருவே சரணம். உன் கண்ணீரை இறக்கி வைத்து மனம் நிறைய பிரார்த்தனை செய் சாமி. அருள் நிறைந்த அமைதி உனக்காக காத்திருக்கின்றது. வா சாமி வா. எவ்வளவு பெரிய கவலையாக இருந்தாலும் அதை மனதிற்குள் மட்டும் பூட்டி வைத்து வேதனைப்படாதே சாமி. உன் உள்ளத்தில் இருக்கும் சுமைகளை இறக்கி வைக்க ஒரு நேரத்தை ஒதுக்கு. அமைதியாக அமர்ந்து மனமுருகி பிரார்த்தனை செய். அந்த பிரார்த்தனை உன் மனதிற்கு ஆறுதலையும் வாழ்வை எதிர்கொள்ளும் புதிய தைரியத்தையும் தரும் சாமி. நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் ஒரு கதை இருக்கும். அந்த கதையை மனதில் சுமந்து தனியாக அழாதே சாமி. உன் மனதை அமைதிப்படுத்தும் இடத்தை தேடி செல். மனம் நிறைய பிரார்த்தனை செய். அமைதியான மனம் பல நேரங்களில் நமக்கு தெளிவான பாதையை உருவாக்கும் சாமி. மனம் சோர்ந்த நேரத்தில் வார்த்தைகள் கூட ஆறுதலாக இருக்காது. ஆனால் அமைதியாக அமர்ந்து மனமாற பிரார்த்தனை செய்யும் சில நிமிடங்கள் உன் உள்ளத்தில் நம்பிக்கையை மீண்டும் எழுப்பும் சாமி. அந்த நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்குடா சாமி. குடும்பத்தில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் மனதை உடைத்து கொள்ளாதே. கண்ணீரை சுமந்து நிற்பதை விட மனதை அமைதிப்படுத்தும் ஒரு தருணத்தை உருவாக்குடா சாமி. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய். அமைதியான மனம் நல்ல முடிவுகளை எடுக்க உதவும்டா சாமி. வாழ்க்கை சில நேரங்களில் மிகவும் கனமாக தோன்றும். அந்த நேரத்தில் தனிமையில் அழுவதை விட உன் மனதை சர்க்குருவிடம் திறந்து வை. மனம் நிறைய பிரார்த்தனை செய். உன் உள்ளத்தில் அமைதி மலரும்டா சாமி. காத்திருப்பு நீண்டதாக இருக்கும். பதில் உடனே கிடைக்காமல் இருக்கும். ஆனால் நம்பிக்கை மட்டும் இழக்காதே. மனம் நிறைய பிரார்த்தனை செய்து ஒவ்வொரு நாளையும் உறுதியுடன் எதிர்கொள். பொறுமையும் நம்பிக்கையும் மன வலிமையை வளர்க்கும்டா சாமி. உலகம் உன்னையை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைத்தாலும் உன் மனதை நீ புரிந்து கொள். அதற்கு அமைதி தேவை. அமைதிக்காக சில நிமிடம் பிரார்த்தனை செய். அந்த நேரம் உன் மனதை லேசாக்கும்டா சாமி. கண்ணீர் என்பது பலவீனம் அல்ல சாமி. அது மனதில் இருக்கும் தேவையின் மொழி. அந்த வேதனையை சுமந்து நிற்காமல் மனதை அமைதிப்படுத்தும் வழியை தேடு. பிரார்த்தனை அதில் ஒரு ஆறுதலாக இருக்கும்டா சாமி. ஒவ்வொரு விடியலும் ஒரு புதிய நம்பிக்கையை கொண்டு வருகின்றது. நேற்றைய கண்ணீரை இன்று சுமந்து நடக்காதே. மனதை லேசாக்கி கொண்டு புதிய நாளை நம்பிக்கையுடன் தொடங்குடா சாமி. மனதார பிரார்த்தனை செய். உன் அப்பா சர்க்குரு நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதற்கு கவலைப்படுகின்றாய்? நீ எவ்வளவு சோர்ந்திருந்தாலும் உன் உள்ளத்தில் நம்பிக்கையின் சிறிய தீபம் எரிந்து கொண்டேதான் இருக்கும். அந்த தீபத்தை அணைவிடாமல் அமைதியாக அமர்ந்து மனம் நிறைய பிரார்த்தனை செய். தைரியத்துடன் எழுந்து நில்லுடா சாமி. வாழ்க்கையில் எல்லாமே நம் விருப்பப்படி நடக்காது. அதனால் நம் மனதை எப்படி காக்க வேண்டும் என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். மனம் அமைதியடைய பிரார்த்தனை செய். அந்த அமைதி உனக்கு புதிய வழியை தரட்டும்டா சாமி. இன்று உன் மனம் அழுதாலும் நாளை அது சரியாகலாம். அந்த நாளை நம்பிக்கையுடன் எதிர்பாரும். மனதை இறக்கி வைத்து பிரார்த்தனை செய். நல்ல நாளை நோக்கி முன்னேறுடா சாமி. உன் மனதில் இருக்கும் சுமையை யாரிடமும் சொல்ல முடியவில்லையா? அமைதியாக அமர்ந்து உன் எண்ணங்களுக்கு சர்க்குருவிடம் கூறு. அந்த சில நிமிடம் அமைதி உனக்கு பெரும் ஆறுதலாக அமையும்டா சாமி. கவலைகள் வாழ்க்கையின் ஒரு பகுதி. ஆனால் நம்பிக்கை வாழ்க்கையின் முன்னோக்கி நகர்த்தும் ஒரு சக்தி. கண்ணீரை துடைத்து மனதை அமைதிப்படுத்து. நம்பிக்கையுடன் பிரார்த்தனை செய்யடா சாமி. ஒவ்வொரு நாளும் புதிய வாய்ப்புகளை தரும் உன் சர்க்குரு நான் உன் கூடவே இருக்கும்போது நீ எதற்கு கவலைப்படுகின்றாயடா சாமி. உன் கண்ணீரை இறைக்க வைத்து மனம் நிறைய பிரார்த்தனை செய். உன் மனதிற்கு அமைதி கிடைக்கட்டும். உன் உள்ளத்தில் தைரியம் வளரட்டும். நம்பிக்கையுடன் வாழ்க்கையை எதிர்கொள்.
ஒவ்வொரு நாளும் புதிய தொடக்கமாக மாறும்டா சாமி. உன் கண்ணீரை இறைக்க வைத்து மனம் நிறைய பிரார்த்தனை செய். அருள் நிறைந்த அமைதி உனக்காக காத்திருக்கின்றது. வா சாமி வா. எவ்வளவு நாட்களாக மனதில் சுமந்து வந்த வேதனையாக இருந்தாலும் அந்த தனியாக சுமக்காதே சாமி. உன் மனமுருகி சர்க்குருவை நினைத்து பிரார்த்தனை செய். அமைதியை தேடி ஒரு அடியை எடுத்து வை. நம்பிக்கையோடு வாழும் இதயத்திற்கு ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய ஒளி பிறக்கின்றதுடா சாமி. இன்று உன் கண்களில் கண்ணீர் இருக்கலாம், ஆனால் அந்த கண்ணீரோடு நம்பிக்கையும் இருக்கட்டும். மனதை அமைதிப்படுத்தி பக்தியுடன் பிரார்த்தனை செய். உன் உள்ளத்தில் மீண்டும் தைரியம் மலரட்டும்டா சாமி. வாழ்க்கை சோதனைகளை தரலாம், ஆனால் மனதை உடைக்க வேண்டிய அவசியமில்லை. உன் மனதை சர்க்குருவிடம் ஒப்படைத்து விட்டு அமைதியாக பிரார்த்தனை செய். அந்த அமைதி உன் வாழ்வை முன்னே நடத்தும் வலிமையாக மாறும்டா சாமி. உன் இதயத்தில் இருக்கும் பாரத்தை இறக்கி வைக்க ஒரு நிமிடம் போதும் சாமி. அந்த ஒரு நிமிடம் மனதார பிரார்த்தனை செய்தால் மனம் லேசாகும்டா சாமி. நம்பிக்கையுடன் ஒவ்வொரு நாளையும் தொடங்கு. கண்ணீரை மறைத்து சிரிக்க வேண்டிய நிலை வந்தாலும் மனதை தளர விடாதே. பிரார்த்தனை என்பது மனதிற்கு ஆறுதல் தரும் ஒரு பயணம். அந்த பயணத்தை இன்று தொடங்கு சாமி. உன் அப்பா சர்க்குருவை நினைத்து முழுமையாக உன் மனதை ஒப்படைத்து விட்டு என்மேல் பாரத்தை போட்டுவிட்டு நீ தொடங்குடா சாமி. உன்னை வாட்டும் கவலைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அவற்றை விட உன் நம்பிக்கை பெரியதாக இருக்கட்டும். மனம் திறந்து பிரார்த்தனை செய். அமைதி உன் இதயத்தில் குடியிருக்கும்டா சாமி. மனம் சோர்ந்து போகும் நேரங்களில் அமைதியாக அமர்ந்து உன் எண்ணங்களை என்னிடம் கூறு. சொல்ல முடியாத வேதனைகளுக்கு பிரார்த்தனை ஒரு மொழியாக மாறும்டா சாமி. ஒவ்வொரு கண்ணீருக்கும் ஒரு முடிவு உண்டு. ஒவ்வொரு இரவுக்கும் ஒரு விடியல் உண்டு. நம்பிக்கையுடன் மனம் நிறைய பிரார்த்தனை செய். நாளை புதிய உற்சாகத்துடன் நீ எழுந்திருப்பாயடா சாமி. குடும்ப பிரச்சனைகள், பண கஷ்டம், மனவேதனை என்று எத்தனை சுமைகள் இருந்தாலும் மனதை உடைத்து கொள்ளாதே. அமைதியை தேடி பிரார்த்தனை செய். அந்த அமைதி உனக்கு சரியான முடிவுகளை எடுக்க உதவும்டா சாமி. நீ இழந்ததை எண்ணி அழுவதை விட இன்னும் உன்னிடம் இருக்கும் நம்பிக்கையை பிடித்து கொள்ளுடா சாமி. மனதை அமைதிப்படுத்தி சர்க்குருவை நினை. உன் வாழ்க்கை நம்பிக்கையோடு முன்னேறட்டும்டா சாமி. மனதில் இருக்கும் வலியை யாரிடமும் சொல்ல முடியவில்லை. அமைதியாக பிரார்த்தனை செய். உன் மனம் லேசாகும். அந்த நிமிடத்தில் உணர்ந்து பாருடா சாமி. நம்பிக்கை இல்லாத வாழ்க்கையை இருள் போன்றது. ஒரு சிறிய நம்பிக்கையே பெரிய மாற்றங்களுக்கு வழிகாட்டும்டா சாமி. மனம் நிறைய பிரார்த்தனை செய்து அந்த ஒளியை மனதில் ஏற்றுடா சாமி. உன் அப்பா சர்க்குருவை நினைத்து அமர்ந்த சில நிமிடங்கள் பல மணி நேர கவலைகளை விட மனதிற்கு அதிக ஆறுதலை தரும். இன்று அந்த அமைதியை அனுபவிக்க ஒரு வாய்ப்பாக உனக்கே கொடுக்கின்றேன் சாமி. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வர வேண்டும் என்று ஏங்குகிறாய். முதலில் உன் மனம் நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுடா சாமி. மனதார பிரார்த்தனை செய்தால் நல்ல எண்ணங்களும் முன்னேறும்டா சாமி. கண்ணீரை துடைத்து கொண்டு தைரியமாக எழுந்திரு சாமி. மனம் நிறைய பிரார்த்தனை செய். அமைதியை மனதில் நிறைத்து நம்பிக்கையுடன் உன் வாழ்க்கை பயணத்தை தொடங்கு. உன் கண்ணீரை இறக்கி வைத்து மனம் நிறைய பிரார்த்தனை செய்டா சாமி. அருள் நிறைந்த அமைதி உனக்காக காத்திருக்கின்றது. வா சாமி வா. வாழ்க்கை எத்தனை முறை உன்னை சோதித்தாலும் உன் மனதை சோர்ந்து போக விடாதே. இன்று நீ சுமந்து கொண்டிருக்கும் வேதனை நாளை ஒரு நினைவாக மாறும். மனதில் இருக்கும் காயங்கள் யாரிடமும் மறைத்து வைக்காமல் சர்க்குருவின் முன் மனம் திறந்து பிரார்த்தனை செய். அந்த அமைதியான தருணம் உனக்கு புதிய தைரியத்தையும் புதிய நம்பிக்கையும் தரட்டும்டா சாமி.
எல்லோரிடமும் சிரித்து பேசுகின்றாய். ஆனால் உன் மனதில் எவ்வளவு வேதனை இருக்கின்றது என்பது உனக்கும் மட்டுமே தெரியும். அந்த வேதனையை மனதிற்குள் பூட்டி வைக்காதே சாமி. அமைதியாக அமர்ந்து பிரார்த்தனை செய். மனதில் இருக்கும் பாரம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும்டா சாமி. நம்பிக்கையோட வாழ கற்றுக்கொள்ளுடா சாமி. இரவு முழுவதும் தூக்கம் வராமல் கவலையோடு விழித்திருக்கின்றாய். நாளை எப்படி இருக்கும் என்ற பயம் உன்னை வாட்டுகின்றது. மனதை தளரவிடாதடா சாமி. நம்பிக்கையை மட்டும் கைவிடாதே. மனம் நிறைய பிரார்த்தனை செய். அமைதியான இதயத்தின் புதிய விடியல் பிறக்கின்றதுடா சாமி. உன் வாழ்க்கையில் எல்லாமே முடிந்து விட்டதாக ஒருபோதும் நினைக்காதடா சாமி. ஒவ்வொரு விடியிலும் ஒரு புதிய தொடக்கம். ஒவ்வொரு பிரார்த்தனையும் ஒரு புதிய நம்பிக்கை. உன் கண்ணீரை துடைத்துவிட்டு தைரியத்துடன் முன்னேறு. மன அமைதியை தேடி என்னிடம் சர்க்குருவை நினைத்து பிரார்த்தனை செய்யடா சாமி. பணம் இல்லாத கஷ்டம், வேலை இல்லாத கவலை, குடும்பத்தில் நிம்மதியில்லாத வேதனை, உடல் நல பிரச்சனை என்று எத்தனை சுமைகள் இருந்தாலும் மனதை உடைக்காதே. மனமுருகி பிரார்த்தனை செய். உன் மனதிற்கு அமைதி கிடைக்கும்டா சாமி. அந்த அமைதியே வாழ்க்கையை எதிர்கொள்ளும் வலிமையாய் உனக்கு தரும்டா சாமி. இன்று உன் கண்ணீர் யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உன் மனவேதனையை நீயே உணர்கின்றாய். அதனால் மனதை தனிமையில் அளவிடாதடா சாமி. மனம் நிறைய பிரார்த்தனை செய். உன் உள்ளத்தில் அமைதி மலரும். ஒவ்வொரு நாளும் நம்பிக்கையுடன் தொடங்கும்டா சாமி. உன்னை விட்டு எல்லோரும் விலகிவிட்டார்கள் என்று நினைத்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடாதே சாமி. வாழ்க்கையில் மீண்டும் ரசிக்க வேண்டிய நாள் வரும். அதுவரை மனம் உடையாமல் பிரார்த்தனை செய். உன் உள்ளத்தில் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்ளுடா சாமி. மனம் கனமாக இருக்கும்போது எந்த வார்த்தையும் ஆறுதலாக இருக்காது. அதனால் மனமாற செய்யும் பிரார்த்தனை நல்ல நாட்களாக சுமந்து வந்த வேதனையை மெதுவாக கரைக்க தொடங்கும். இன்று அந்த நிமிடத்தை உனக்காக ஒதுக்கி வையடா சாமி. கண்ணீரோடு வாழ்வதை விட நம்பிக்கையோடு வாழ கற்றுக்கொள்ளுடா சாமி. ஒவ்வொரு நாளும் உனக்காக ஒரு புதிய வாய்ப்பை வைத்திருக்கலாம். அதை வரவேற்க மனம் தயாராக இருக்கும்டா சாமி. அமைதியாக பிரார்த்தனை செய். நல்ல எண்ணங்களுடன் வாழ்க்கையை தொடருடா சாமி. மனம் உடைந்தாலும் நம்பிக்கையை உடைய விடாதே. வாழ்க்கையில் எத்தனை முறை விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்கும் சக்தி மன அமைதி தரும். அந்த மன அமைதியை பெற மனம் நிறைய பிரார்த்தனை செய்யடா சாமி. உன் உள்ளத்தில் தைரியம் பெருகும்டா சாமி. உன் இதயத்தில் இருக்கும் சொல்ல முடியாத காயங்களை நினைத்து தினமும் வருந்துகின்றாய். அந்த காயங்கள் உன் வாழ்க்கையை நிரந்தரமாக வரையறுக்க வேண்டியதில்லைடா சாமி. அமைதியாக அமர்ந்து உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் சர்க்குருவிடம் கூறிவிட்டு அந்த சில நிமிடங்கள் உன் உள்ளத்தை லேசாக்கும்டா சாமி. ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையிலும் சோதனைகள் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு சோதனைகளையும் தாங்கும் மன வலிமை கிடைக்க வேண்டும். அதற்காக மனதை அமைதிப்படுத்தி பிரார்த்தனை செய்யடா சாமி. நம்பிக்கையுடன் வாழும் இதயம் எந்த சோதனையும் கடந்து செல்லும். இன்று உன் மனம் அழுதாலும் நாளை அதே மனம் சிரிக்கலாம். அதனால் இன்றைய வேதனையை மட்டும் பார்த்து வாழ்க்கையை முடிவு செய்யாதடா சாமி. நம்பிக்கையுடன் முன்னேறு. மனம் நிறைய பிரார்த்தனை செய். அமைதி உன்னை வழி நடத்தட்டும்டா சாமி. உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் உன் மனதை நீ கைவிடாதே. உன்னை நீ நம்பு. சர்க்குருவை நினைத்து மனதார பிரார்த்தனை செய். அந்த நம்பிக்கை உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை வரவேற்கும். மன உறுதியை மட்டும் வளர்க்கட்டும்டா சாமி. உன் கண்ணீரை இறக்கி வைத்து மனம் நிறைய பிரார்த்தனை செய். மனதில் இருக்கும் இருளை நம்பிக்கையின் ஒளியாக நிரப்பும்டா சாமி. அமைதியை தேடி ஒரு அடி எடுத்து வை.
வாழ்க்கை எவ்வளவு கடினமாக இருந்தாலும் மனம் அமைதியாக இருந்தால் அதை எதிர்கொள்ளும் தைரியம் பிறக்கும். அந்த தைரியத்தோடு வாழ்க்கையில் முன்னேறுடா சாமி. சர்க்குருவே சரணம். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் சாமி.